பாவை பாசனமிட்டு கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் என்பாவாய். திருப்பாவையின் பொருள்: மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே, அழகிச்சிறையே, கிழக்கே வெடித்து விட்டது. எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. பெண்கள் எல்லோரும் நீராடுவதற்கு கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்க செல்ல வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி எனும் மரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அவன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமாகிய அந்த கிருஷ்ணனை நாம் சேவித்தால் அவன் ஆ என அலறிக்கொண்டு நமக்கு அருள் புரிவான். இதுவே திருப்பாவையின் பொருள். எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகார் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரென் பாவாய். ஆவாவென்றாராய்ந்து அருளே